குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா கிளாஸில் உள்ளது எத்தனை பேர் புத்தகத்தில் ரிவைஸ் பண்ணினீங்க? கட்டாயமாக அன்னன்னைக்குள்ள பாடத்தை ஒரு ரீடிங் விட்டுருங்க. நமக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு கிளாஸ் வருது. ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சாச்சுது, செகண்ட் கிளாஸ் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸை நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் யூனிட்டில். இன்றைக்கி அதே ஃபஸ்ட் யூனிட்டில் செகண்ட் பார்ட் பார்ப்போம், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். அன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹையர் பிளான்ட்ஸில் 2 மெத்தடு பார்த்தோம். ஒன்று நேச்சுரல் மெத்தட், செகண்ட் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பார்த்தோம். நேச்சுரல் மெத்தடில் 3 இருக்குது ஏசெக்ஷுவலில். ஒன்று வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ், செகண்ட் ஒன்று வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். அந்த ஸ்டெம்முக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தால் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் இதுதான் வெரி காமன். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம படித்ததில் நம்ம பார்த்தோன்னா பொட்டேட்டோ பார்த்தோம் இல்லையா? சரி, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப் நம்ம பார்த்தோம். அந்த லீஃபுக்கு என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வருதா? பிரியோஃபிலம். அந்த பிளான்ட்டை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா எல்லோரும் வீட்டில் ஒரு பிரியோஃபிலம் பிளான்ட்டை ஒரு தொட்டியில் வச்சு வளங்க, க்ரோ பண்ணுங்க. அது கொஞ்சம் நமக்கு அது எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு மெடிசினல் பிளான்ட்டு கூட. நீங்கள் நெட்டில் பார்த்து அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்து அதை கரெக்டாக யூசேஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது. சரியா? அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் இருக்குது, மாடர்ன் மெத்தட் இருக்குது. இதில் நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம 3மே நம்ம பார்த்துட்டோம். கட்டிங் பார்த்தோம், 2 கிராஃப்டிங், 3வது லேயரிங். இந்த கிராஃப்டிங்கில் 5 டைப் பார்த்தோம். பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரவுன் கிராஃப்டிங், வெஜ் கிராஃப்டிங். அடுத்த லேயரிங்கில் 2, மவுண்ட் லேயரிங், ஏர் லேயரிங் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய எதுலேருந்து பார்க்கணுன்னா மைக்ரோ ப்ரொபகேஷன், நுண்பெருக்கம். அதை நம்ம பார்க்கணும், அதை பார்ப்போம். இந்த நுண்பெருக்கத்தில் கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு என்ன நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா டீட்டெயிலாக இன்றைக்கி படிப்பீங்க. இந்த பாடத்தில் ஒரு ப்ரீஃப் பார்க்குறீங்க. அதில் என்னென்னா, ஒரு கேரட்டில் உள்ள ஒரு சின்ன டிஷ்யூ எடுக்கிறீங்க. அந்த டிஷ்யூவை க்ரோ பண்ணி அல்லது கல்ச்சர் பண்ணி ஒரு கேரட்டை நம்ம மாற்றுறோம். இதுதான் நுண்பெருக்கம் அல்லது மைக்ரோ ப்ரொபகேஷன். இது மாடர்ன் மெத்தட். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஷ்யூ கல்ச்சர் நம்ம சொல்கிறோம். இது நமக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ண யாருன்னா ப்ரொஃபஸர் F.C. ஸ்டூவர்ட் 1932 கார்ன்வால் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க அவங்க பண்ணின இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, ஒரு மெச்சூர் ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸ் எடுத்தாங்க. இந்த கேரட்டில் உள்ள ஒரு சிறு பகுதி, அது எந்த பகுதி எடுத்தாங்கன்னா ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸை எடுத்தாங்க. அதை ஒரு க்ரோயிங் மீடியத்தில் வச்சு எதை உண்டாக்குனாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கேரட் பிளான்ட்டை உண்டாக்குனாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா டிஷ்யூ கல்ச்சர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸ் இதுலேருந்து எடுக்கிறாங்க, கேரட்லேருந்து எடுக்கிறாங்க. அதை டிஷ்யூ கல்ச்சரை பண்ணி கேரட் பிளான்ட், கம்ப்ளீட் பிளான்ட்டே அவங்க உருவாக்கிட்டாங்க. ஒரு முழு கேரட் எடுத்து வைக்கல, அவங்க எடுத்தது ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட், ஒரு சிறு பகுதி தான், செல்ஸ் தான், குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் எடுத்தாங்க. அதில் ஒரு டிஷ்யூ தான் எடுத்தாங்க. அதை வச்சு கம்ப்ளீட் பிளான்ட்டை உருவாக்குனதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து நம்ம இதில் நம்ம பார்த்தோம்னா இதில் ஒரு வேர்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, டோட்டிபொட்டன்ட்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா, இந்த செல்லுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. இதிலிருந்து எடுத்தப்பட்ட ஒரு செல்லுக்கு எபிலிட்டி இருக்குது. அதனுடைய எபிலிட்டி என்னென்னா, ஒரு கம்ப்ளீட் கேரட் பிளான்ட்டை அதால் உருவாக்க முடியும். இந்த மாதிரியான செல்லுக்கு பேர் என்னன்னா டோட்டிபொட்டன்ட். அப்போ டோட்டிபொட்டன்ட் என்னன்னா, the cell has the ability to produce a complete plant.
அதுக்கு பேர் தான் இந்த டோட்டிபோட்டன்ட். இந்த எக்ஸாம்பிளில் ஃப்ளோயம் பேரன்கைமாவில் உள்ள செல்லை வச்சு கம்ப்ளீட் கேரட் பிளான்ட்டை உருவாக்கணும். இதுக்கு பேர் டிஷ்யூ கல்ச்சர். இந்த செல்லுக்கு பேர் என்னன்னா டோட்டிபோட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் மாடர்ன் மெத்தட். அடுத்து இந்த மாதிரி the generation of the whole plant from a single cell or a tissue through tissue culture is called micropropagation. நுண் இனப்பெருக்கம், மைக்ரோப்ரோபகேஷன். ஒரு செல்லோ அல்லது ஒரு டிஷ்யூவை எடுத்து ஒரு கம்ப்ளீட் பிளான்ட்டை உருவாக்குறோம். அதுக்கு பேர் மைக்ரோப்ரோபகேஷன். இந்த டெக்னிக்கு பேர் டிஷ்யூ கல்ச்சர். சரியா? இப்போ இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு டிசைரான ஒரு கேரக்டரிஸ்டிக் உள்ள ஒரு பிளான்ட்டை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். கேன் பி மல்டிப்ளைட் ரேப்பிட்லி இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அல்ல ஷார்ட் டியூரேஷன். ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நிறைய பிளான்ட்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். ரெண்டாவது என்னன்னா, இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். நம்ம இதில் ஒரு குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி இருக்குது. நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, அதில் ஒரு 50 பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா 50லேயுமே சேம் ஜெனட்டிக் நேச்சர் இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் இந்த மாதிரி டிஷ்யூ கல்ச்சரை எல்லா கிளைமேட்லேயுமே நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆப்பிள் பொதுவாக பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் சீசன் இருக்கும். ஒருவேளை ஏப்ரல் மேயாக இருக்கலாம். இப்போ மேங்கோ நம்ம சொல்கிறோன்னா ஏப்ரல் மே, அதில் தான் பொதுவாக காய்கள் வரும். நமக்கு மார்க்கெட்லலாம் இப்போ மேங்கோ ஃப்ரூட்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஏப்ரல் மே. மற்ற மாதங்களில் வரும், வெரி ஃபியூவாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது ஆனால் டிஷ்யூ கல்ச்சரில் எந்த சீசனில் வேணாலும் இந்த பிளான்ட்ஸ்கள் நம்ம உருவாக்க முடியும். அடுத்தது என்னன்னா, த பிளான்ட்ஸ் which do not produce viable seeds and seeds that are difficult to germinate can be propagated by tissue culture. இந்த மெத்தடில் நம்ம உருவாக்கக்கூடியதுக்கு சீடே தேவையில்லை. சில நேரங்களில் இப்போ பிளான்ட்ஸில் அந்த சீட்ஸ் முளைக்காது. ஆனால் இந்த மெத்தடில் நம்ம பண்ணணும்னா சீடே நமக்கு தேவையில்லை. ஒரு டிஷ்யூ கல்ச்சர் மூலமாகவே ஒரு பிளான்ட்டை நம்ம நினைச்சிக்கலாம், உருவாக்கிக்கலாம். இதில் அடுத்த அட்வான்டேஜ் ரொம்ப முக்கியமாக, என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸை நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம், நிறைய உருவாக்கலாம். இப்போ சில பிளான்ட்ஸ்கள் இருக்குது, அது ஒருவேளை அது அந்த அந்த குறிப்பிட்ட வெரைட்டி அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோ. அந்த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, பர்டிகுலர் ஸ்பீசிஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் மூலமாக நிறைய நம்மளால் உருவாக்க முடியும். அப்போ அழிந்து போகக்கூடிய ஒரு பிளான்ட் வெரைட்டி அல்லது பிளான்ட் ஸ்பீசிஸ், எக்ஸ்டிங்ஷனில் உள்ள ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸை நம்ம இந்த மெத்தட் மூலமாக நிறைய உருவாக்க முடியும். அப்போ எக்ஸ்டிங்ஷனில் இருந்து ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். அடுத்தது டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை இதன் மூலமாக உருவாக்க முடியும். அடுத்து இந்த செல்ஸ் இந்த செல்ஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் யூசிங் டிஷ்யூ கல்ச்சர். இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ஒரு செல்லில் உள்ள ஜெனட்டிக் நேச்சரை நம்ம மாற்றி அதன் மூலமாக புது வெரைட்டியான பிளான்ட்ஸுகளை கூட நம்ம மாடிஃபை பண்ணிக்கிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அந்த காலங்களில் நிறைய டொமேட்டோஸ் இருந்தது. அந்த டொமேட்டோஸ்லாம் ஒரு ரைப்பாக அந்த பழம் பழுத்துருச்சு நம்ம இப்போ ப்ளக் பண்ணுறோன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே நிறைய கெட்டு போகும். இப்போ அப்படி இல்லை. இப்போ மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம், நம்ம தக்காளி பழத்தை வீட்டில் வாங்கி வச்சோன்னா நமக்கு அது 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குது. முந்தி அப்படி கிடையாது. காலையில் பறிச்சாங்க ஈவினிங்கில் கெட்டு போகும். இல்லை சில கொஞ்சம் காய் பருவத்தில் பறிச்சாங்கன்னா 2 நாளைக்கு இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸை கேட்டுப்பார், விவசாயிகளாக இருந்தாங்கன்னா கேட்டுப்பார் எவ்வளோ நாளைக்கு. அப்போ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் மூலமாக பண்ணி இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக பண்ணும்போது நமக்கு தேவையான மாற்றங்களை பிளான்ட்ஸ்களை உருவாக்கலாம். அதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. லீஃப் எடுக்கிறோம், அதில் உள்ள செல்ஸ் எடுக்கிறோம், டிஷ்யூ கல்ச்சர், கேலஸ், இந்த ரூட் ஷூட் சிஸ்டத்தை இது பண்ணுறோம். இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வேணும். நம்ம யானோ தானம்னு செய்ய முடியாது. கரெக்டாக அந்த ஸ்கில் அதுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
ஏன்னா நம்ம எடுக்கிற ஒரு பெரிய பிளான்ட் இருக்குல்ல, மைக்ரோஸ்கோபிக் ஒரு சின்ன செக்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு மைக்ரோஸ்கோபிக் செக்மெண்ட் தான் நம்ம எடுக்கிறோம், ஒரு பிளான்ட்டோட செக்மெண்ட் தான் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்த ரெண்டாவது முக்கியமானது வந்து இதில் வந்து ஸ்டிரைல் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணணும். நம்ம எடுத்த அந்த டிஷ்யூவில் வந்து வேறு பாக்டீரியா வேறு ஃபங்கை அட்டாக் வந்துடக்கூடாது. அப்படின்னு நம்ம என்டையர் டிஷ்யூ கல்ச்சர் வந்து கொலாப்ஸ் ஆகிப்போம். மூணாவது, இது நம்ம பண்ணும்போது ஒரு டிசீஸ் அதில் வந்தாச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம ஒரு ஸ்மால் டிஷ்யூ ஒரு 5 அல்ல 10 டிஷ்யூ கல்ச்சர் நம்ம பண்ணுறோம்னா, ஒருவேளை டிசீஸ் வந்தாச்சுன்னா எல்லா டிஷ்யூ கல்ச்சருமே நமக்கு ஸ்பாயில் ஆகிப்போம். அடுத்த அட்வான்டேஜ் என்னதுன்னா, ஒரு லீஃப் எடுக்கிறோம், செல்ஸ் எடுக்கிறோம், டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறோம். இந்த டிஷ்யூ கல்ச்சரில் முதல்ல உருவாகிறது வந்து கேலஸ் தான் உருவாகும். உடனே பிளான்ட் உருவாகாது. ஒரு கேலஸுங்கிறது ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூ தான் உருவாகும். அந்த மாஸ் ஆஃப் டிஷ்யூவில் திரும்பி ஆக்டிவேட் பண்ணும்போது அது ரூட் சிஸ்டத்தையும் ஷூட் சிஸ்டத்தையும் உருவாக்கும். சில நேரங்களில் இந்த கேலஸ் டெவலப் இன்டு எ பிளான்ட் which could be undesirable. அது நமக்கு வந்து விரும்பத்தகாத ஒரு ப்ராடக்டை கூட அது மாறக்கூடும். அப்போ இது அதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தாலும் முதல்ல ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வேணும், ரெண்டாவது ஸ்டிரைல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணணும், பாக்டீரியா ஃபங்கை நம்ம வளர்க்கக்கூடிய அந்த டிஷ்யூ கல்ச்சரில் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, மூணாவது வந்து இதில் டிசீஸ் வந்ததுன்னா எல்லா டிஷ்யூ கல்ச்சரையும் அது ஸ்பாயில் பண்ணிடும். அடுத்து வந்து இதில் அந்த லீஃப்லேருந்து எடுக்கக்கூடிய செல்ஸு, அந்த செல்ஸு டிஷ்யூ கல்ச்சர் பண்ணும்போது முதலாவது உருவாக்குறது கேலஸ். இந்த கேலஸில் ஏதாவது ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அன்டிசைரபிள் பிளான்ட். அப்போ அன்டிசைரபிள்ங்கும் போது நமக்கு கமர்ஷியலாக பெனிஃபிட் கிடைக்காது. இன்னும் அடுத்து நம்ம பார்க்குறது இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இன்னும் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்குறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்குறோம்னா இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமீட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸ். ரெண்டாவது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸ். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா கேமிட்டோஜெனிசிஸ். ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். இந்த 2 ப்ராசஸும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் 2 பிளான்ட்ஸ் இருக்குது. மேல் பிளான்ட் இன்வால்வ் ஆகுது, ஃபீமேல் பிளான்ட் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் இதை நம்ம சொல்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நம்ம லோவர் பிளான்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா ஆல்கே பிரியோஃபைட்ஸில் பார்த்தோம்னா இந்த கேமிட்ஸ் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று மூவபிள் டைப் இருக்குது, நான் மூவபிள் டைப் இருக்குது. அதாவது மொட்டைல் அண்ட் நான் மொட்டைல். மொட்டைலாம் கேமிட்ஸ் மேல் கேமிட் மூவ் பண்ணக்கூடிய டைப் இருக்குது. ஃபீமேல் கேமிட்ஸை சில கேமிட்ஸ் மூவ் பண்ணக்கூடிய டைப் இருக்குது. அப்படி மூவ் பண்ணக்கூடிய கேமிட்ஸை நம்ம அந்த மொட்டைலுங்கிறோம். மூவ் ஆகாத கேமிட்ஸ் ஒருவேளை மேலோ ஃபீமேல் கேமிட்ஸை நம்ம சொல்கிறது நான் மொட்டைல் நம்ம சொல்கிறோம். அடுத்தது கேமிட்டிக் ஃபியூஷன். மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டிக் ஃபியூஷன் வந்து 3 டைப்பாக இருக்குது, 3 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து ஐசோகேமி, ஆன்ஐசோகேமி அண்ட் ஓகேமி. லாஸ்ட் இயரில் நீ ஆல்கே பிரியோஃபைட்ஸ் படிக்கும்போது இது படிச்சிருக்கேன். ஐசோகேமின்னா மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் சேம் இன் சைஸ். ஆன்ஐசோகேமின்னா மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும். ஊகேமிங்கிறதுல ஏதாவது ஒரு கேமிட் 2மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கேமிட் வந்து மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும், இன்னொன்று வந்து மூவ் ஆகாத டைப்பாக இருக்கும். அப்படி அதனுடைய ஃபியூஷன் டைப்பை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், கேமிட்ஸை 3 வகையாக பிரிக்கிறோம். கேமிட்டிக் ஃபியூஷனை அல்லது ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸை 3ஆக பிரிக்கிறோம் லோவர் ஆர்கனிசத்தில், ஆல்கே பிரியோஃபைட்ஸில். அதுக்கடுத்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா ஆல்கேயில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இருக்குது. ஆனால் அதே இது நம்ம வந்து ஹையர் பிளான்ட்ஸை பார்த்தா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இருக்குது. இதே மாதிரி அனிமல்ஸில் அதே மாதிரி தான். லோவர் அனிமல்ஸில் பார்த்தா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இருக்கும், ஹையர் அனிமல்ஸில் பார்த்தா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இருக்கும். சரியா? அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இந்த பாயிண்ட்ஸை பார்க்குறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம், என்ன சொல்கிறோம், ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ். அப்போ 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ப்ரொடக்ஷன் ஆஃப் த கேமிட்ஸ், அதை கேமிட்டோஜெனிசிஸ் சொல்கிறோம். ரெண்டாவது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் சொல்கிறோம், அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். சரியா? இன்னும் அடுத்தது வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ஃப்ளவர் நம்ம பார்த்தோம், அன்றைக்கி நம்ம பார்த்தோம்.
ஆனால் இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்க்குறோம். ஒரு ஃப்ளவர் நம்ம பார்த்தோம்னா இதில் 4 ஹோல்ஸ் இருக்குது. அன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து இதுக்கு பேர் கேலிக்ஸ், அதில் உள்ள இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் செப்பல். அடுத்தது வந்து இதுக்கு பேர் கொரோலா, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் பெட்டல். இது வந்து கலர்ஃபுல் பார்ட். இந்த ரெண்டுமே வந்து அதாவது கேலிக்ஸும் கொரோலாவும் நான் இசென்ஷியல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அடுத்த 2 இம்பார்ட்டண்டான எசென்ஷியல் ஆர்கன் நம்ம சொல்கிறோன்னா, ஒன்று வந்து கைனோசியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அடுத்த ஸ்டேமன், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இந்த ரெண்டே நம்ம சொல்கிறது இசென்ஷியல் ஆர்கன்ஸ். இந்த இசென்ஷியல் ஆர்கன்ஸ் அப்போ எதெல்லாம்? ஆண்ட்ரோசியமும் கைனோசியமும். சரியா? இதில் நடக்கக்கூடிய இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ட், அதாவது the process or changes involved in sexual reproduction of higher plants include 3 stages. ஒன்று வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன், செகண்ட் வந்து ஃபர்டிலைசேஷன், தேர்ட் வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ். சரியா? அதை பார்ப்போம். முதல்ல ப்ரீ ஃபர்டிலைசேஷன் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இதில் பார்த்தோன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை பார்ப்போம். அடுத்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் பார்ப்போம். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு பேர் ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசியம் இஸ் மேடப் ஆஃப் என்னதான்? ஸ்டேமன்ஸ். இதுதான் ஒரு ஸ்டேமன். இந்த ஒரு ஸ்டேமனில் நம்ம பார்த்தோன்னா என்னதெல்லாம் இருக்குன்னா ஆந்தர், ஃபிலமென், அதுக்கு இந்த பகுதிக்கு பேர் கனெக்டிவ். அப்போது ஒரு ஸ்டேமன் நம்ம பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஆந்தர். ஆந்தரில் வந்து இதில் வந்து 3 ரீஜன் சொல்கிறோம்: ஆந்தர், ஃபிலமென், கனெக்டிவ். அப்போ ஸ்டேமனில் 3 ரீஜன்: ஆந்தர், இதுக்கு பேர் ஃபிலமென், இதுக்கு பேர் இந்த பகுதிக்கு பேர் கனெக்டிவ். இப்போ அந்த ஆந்தரோட ஸ்ட்ரக்சர், இந்த ஆந்தருக்குள்ளே ஒரு 4 லோபு இருக்கிற மாதிரி இருக்குது. 1 2 3 4. பொதுவாக 4 லோபுகள் காணப்படலாம். இந்த 4 லோபில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் எதுக்குள்ளே இருக்குன்னா போலன் சாக்குக்குள்ளே இருக்குது. அந்த போலன் கிரைன் முழுவதும் ஃபுல்லி மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ரீஜனில் இதுக்கு பேர் லைன் ஆஃப் டெஹீசன்ட். இதெல்லாம் லைன் ஆஃப் டெஹீசன். இந்த ரீஜனில் இந்த லைன் ஆஃப் டெஹீசனில் ஸ்ப்ளிட் அப் ஆகி போலன் கிரைன்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த போலன் கிரைன்ஸ் வந்து மேல் கேமிட் வந்து விண்டுனாலேயோ இன்செக்ட்னாலேயோ வாட்டர்னாலேயோ இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த ஃபீமேல் ஃப்ளவர். அந்த ப்ராசஸுக்கு பேர் பாலினேஷன். அப்போ இது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட் எப்படி நம்ம பார்க்கணும்னா, இந்த போலன் கிரைன்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, அந்த போலன் கிரைன்ஸை சுற்றி இருக்கக்கூடிய போலன் சாக் எப்படி டெவலப் ஆகுது, இதை நம்ம பார்க்கணும். இப்போ இதில் இருக்கிற இந்த போலன் கிரைன்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, இந்த போலன் சாக் எப்படி டெவலப் ஆகுது, இந்த லைன் ஆஃப் டெஹீசன் எப்படி ஸ்ப்ளிட் ஆகி எப்படி போலன் கிரைன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த முதல்ல அந்த போலன் சாக் வந்து உருவாகும்போது, ஸ்டேமனில் உருவாகும்போது ஒரு அவுட்டர் மோஸ்ட் எபிடர்மல் செல்ஸ் உருவாகுது. அதுக்குள்ளே ஒரே மாதிரியான செல்ஸ் உருவாகுது. அந்த செல்ஸுக்கு பேர் ஹோமோஜீனஸ் செல்ஸ் அல்லது ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ். அது க்ரோவாகி ஆர்கிஸ்போரியத்தை உருவாக்கும். இந்த ஆர்கிஸ்போரியம் செல்ஸில் உள்ள நியூக்ளியஸ் வந்து நல்ல கிளியராகவே தெரியும். கொஞ்சம் க்ரோவாகி அதுக்கு முந்தின ஹோமோஜீனஸ் மாஸில் கூட கிளியராக தெரியாது. ஆனால் இதில் வந்து அந்த நியூக்ளியஸ் வந்து நல்லா கிளியராக தெரியும். இப்போ இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் டிவைட் ஆகி 2 விதமான செல்ஸை உருவாக்குது. ஒன்று பரைட்டல் செல், ரெண்டாவது ஸ்போரோஜீனஸ் செல். 2 விதமான செல்லை உருவாக்குது. பரைட்டல் செல், அடுத்து இந்த ரெட் கலரில் இருக்கிற ஸ்போரோஜீனஸ் செல். இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் தான் எதுனா போலன் கிரெயினை உருவாக்குது. இந்த பரைட்டல் செல்ஸ் என்னதுன்னா அந்த ஆந்தர் லோப், அந்த ஆந்தர் வாலை உருவாக்குது. சரியா? இதை நம்ம திரும்ப நான் அதே பாயிண்ட்ஸை சொல்கிறேன். ஒரு ஆந்தரில் உள்ள மாஸ் ஆஃப் செல்ஸுக்கு பேர் என்ன? ஹோமோஜீனஸ் மாஸ். அதை சுற்றி ஒரு எபிடர்மிஸ் இருக்குது. அது டெவலப் ஆகி ஆர்கிஸ்போராஞ்சியத்தை உருவாக்குது, ஆர்கிஸ்போரியத்தை உருவாக்குது.
அது பெரிக்ளீனல் டிவிஷன். பெரிக்ளீனல் டிவிஷன், அந்த டிவிஷன் எப்படி நடக்கும்னா parallel to one another. ஒரு லைனாக பேரலாக டிவிஷன் நடக்குன்னா அதுக்கு அடுத்தப்பல அடுத்து பேரலாக நடக்கும். அதுக்கு பேர் பேரலல் டிவிஷன். அதை வந்து பெரிக்ளைனல் டிவிஷனுங்கிறாங்க. இந்த டிவிஷன் ஆகி இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் வந்து எதாவது உருவாகுதுன்னா பரைட்டல் செல்ஸையும் ஸ்போரோஜெனஸ் செல்ஸையும் உருவாக்கும். இந்த செல்ஸ் எல்லாம் உருவாகும் போது இது மோரர்லெஸ் ஒரு 4 லோப்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி மாறும். இது ஒரு லோப், இதில் ஒரு லோப், இதில் ஒரு லோப், இதில் ஒரு லோப். அப்போ 4 லோபாக 4 லோப் ஸ்ட்ரக்சராக இது மாறுது, டிவிஷனால் உருவாக்கப்படுது. இப்போ இந்த பரைட்டல் செல்ஸ் வந்து திரும்ப பெரிக்ளைனல் டிவிஷனும் ஆன்டிக்ளைனல் டிவிஷனும் நடந்து 4 அந்த வால் ஆந்தர் வாலை உருவாக்குது. எதுலான்னா எபிடெமிஸ் ஆல்ரெடியாக இருக்குது. அதுக்கு எது உருவாக்கப்படுதுன்னா அந்த பரைட்டல் செல்ஸ்லேருந்து எண்டோதீசியம், அதுக்கு மிடில் லேயர், அதுக்கு மைக்ரோஸ்போர் மதர், இது இல்லை சாரி டேபிட்டம். அப்போ இதெல்லாம் உருவாகுதுன்னா எபிடமிஸ் ஆல்ரெடியாக இருக்குது, ரெண்டாவது எண்டோதீசியம் உருவாகுது, மிடில் லேயர் உருவாகுது, டேபிட்டம். இந்த 4 லேயர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆந்தர் வால் சொல்கிறோம். இந்த ஆந்தர் வாலை உருவாக்கக்கூடியது பரைட்டல் செல். இந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் டிவைட் ஆகி மைக்ரோஸ்போர் மதர் செல்லை உருவாக்கும். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து எதை உருவாக்கும்னா போலன் கிரெயினை உருவாக்கும். இது அந்த ஃப்ளோ சார்ட்டில் காட்டியிருக்கேன் பாரு. ஆந்தரில் அந்த ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து க்ரோவாகி ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் உருவாக்குது. அது பெரிக்ளைனல் டிவிஷன், ஆன்டிக்ளைனல் டிவிஷன், 2 விதமான டிவிஷனில் நடக்கும். பெரிக்ளைனல் டிவிஷன்னா பேரலாக அந்த டிவிஷன் நடந்துட்டு வர்றது. ஆன்டிக்ளைனல் டிவிஷன்னா ரைட் ஆங்கிள் டு தட். அதாவது எப்படின்னு நம்ம சொல்லலாம்னா ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம், அதை மேலே 2 இதாக வெட்டுறோம். முதல்ல 1 2ஆக வெட்டுறோம், 2 பீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தாப்பில் கொஞ்சம் வலது பக்கமாக கட் பண்ணுறோம், 4 பீஸ் ஆகிடுச்சு. அதை கிராஸில் வெட்டுறோம் பாரு, அப்போ 8 பீஸாக மாறுது பேர். அது ஆன்டிக்ளைனல்ங்கிறோம். மேலே பேரலாக பண்ணக்கூடியதுக்கு பெரிக்ளைனலும், ரைட் ஆங்கிளாக பண்ணக்கூடிய கட்டிங்க்கு பேர் ஆன்டிக்ளைனல் பேர். அப்போ இதில் 2 விதமான டிவிஷன் நடக்குது. பெரிக்ளைனல் டிவிஷன், அடுத்தது ஆன்டிக்ளைனல் டிவிஷன் நடந்து 2 விதமான செல்ஸ் உருவாக்குது. பிரைமரி பரைட்டல் செல்ஸ், ரெண்டாவது பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ். இந்த பிரைமரி பரைட்டல் செல்ஸ் எதை உருவாக்குதுன்னா ஆந்தர் வால். நம்ம இதுக்கு முந்தி பார்த்தது அந்த பிரைமரி பரைட்டல் செல்ஸ் எதை உருவாக்குது? ஆந்தர் வால். ஆந்தர் வால்னு சொல்லும்போது என்னெல்லாம் இருக்குதுன்னா எபிடமிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், அதுக்கு அடுத்தாப்புல டேபிட்டம். இந்த 4ம் சேர்ந்தது ஆந்தர் வால். அதுக்கு அடுத்தாப்புல இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இந்த இருக்குது. இந்த பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இதில் 1 இருக்குது, இந்த 2, இங்கே 1, இங்கே 1. இப்போ 4 இடத்துல இருக்குது, 4 லோபில் இருக்குது. நம்ம ஒரு லோபை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மைட்டாட்டிக் டிவிஷனால் நிறையா பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் உருவாக்குது. அதுக்கு பேர் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். இதில் டிப்ளாய் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அப்போ பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் மைட்டாட்டிக் டிவிஷனால் நிறைய ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் உருவாக்குது. அதுக்கு பேர் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். இதே மாதிரியான வார்த்தை ஓவியூலில் படிப்பேன். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல். இதில் மைக்ரோஸ்போர் மதர் செல். அதே இது ஃபீமேலில் படிக்கும்போது மெகாஸ்போர் மதர் செல்னு படிப்பேன். இதில் டிப்ளாய் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. இப்போ அடுத்த மியாசிஸ் நடக்கும். மியாசிஸில் நம்ம படிச்சிருக்கிற 2 டிவிஷன் உண்டு, மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. அப்போ மியாசிஸ் 1ல் வந்து ஒரு செல் 2ஆக பிரியும். அடுத்தது மியாசிஸ் 2ல் 2 செல் 4ஆக பிரியும். அதனால தான் என்ன போட்டிருக்குன்னா மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு. அதாவது மியாசிஸில் 2 டிவிஷன் உண்டு, மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. அப்போ மியாசிஸ் 1ல் 2 செல் உருவாகும், மியாசிஸ் 2ல் 2 செல் உருவாகும். டோட்டலாக 4 செல் உருவாகிருக்கு. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் டிப்ளாய்டு நம்பர் குரோமோசோம் இருக்கும், அதாவது 2n. இதில் ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இப்போ இதில் 20 குரோமோசோம் இருக்குன்னா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளே 20 குரோமோசோம் இருக்குன்னா, இதில் ஒவ்வொரு செல்லுக்குள்ளே எத்தனை தான் இருக்கும்? 10 குரோமோசோம் தான் இருக்கும். இதில் டிப்ளாய்டு செட், இதில் ஹேப்ளாய்டு செட்.
இதுக்கு அடுத்தாப்பில் இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு செல்ஸ் அது க்ரோ ஆகி எதை உருவாக்குதுன்னா போலன் கிரெயின் செல்ஸாக டெவலப் ஆகுது. சரியா? நம்ம அடுத்தது என்னென்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் நம்ம பார்க்கும்போது இதே தான் இதுக்கு முந்தி படித்த பாயிண்ட்ஸ்களை வேகமாக இதில் ரிவைஸ் பண்ணிடுவோம். பாரு, முதல்ல very young anther develops a homogeneous mass of cells surrounded by an epidermis. During its development, anther assumes a four-lobed structure. அடுத்து, in each lobe, a row or a few rows of hypodermal cells become enlarged with a clear nuclei. This function is archisporium. In the archisporial cell divide by periclinal division to form primary parietal cells and primary sporogenous cells. Primary parietal cells divide towards the epidermis. அதனுடைய ஆந்தர் வால் நோக்கி இதாகுது, அதனால ஆந்தர் வால் உருவாக்கப்படும். அடுத்து பிரைமரி sporogenous cells divide towards the inner side and forms pollen grain cells. Okay, it will move towards the inner. அடுத்து, the primary parietal cells undergo a series of periclinal and anticlinal division to form anther walls. இதில் 4 விதமான லேயர் ஃபார்ம் ஆகுது, composed of endothelium, middle layer and tapetum. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விடுங்க பார்ப்போம். இதுக்கு முன்னால் நம்ம அதை பார்த்தோமே, இதுதான் பாரு. homogeneous mass of cells surrounded by epidermis. அது க்ரோ ஆகி ஆர்கிஸ்போரியத்தை உருவாக்குது. இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் வந்து பெரிக்ளினல் டிவிஷன் நடக்குது. அது நடக்கிறதுனால 2 விதமான செல்ஸ் உருவாகுது. ஒன்று பரைட்டல் செல், அடுத்து ஸ்போரோஜெனஸ் செல். இந்த பரைட்டல் செல்ஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் எபிடர்மிஸ். ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் ஆந்தர் ஆர் இன்னர் சைட் ஆஃப் த ஆந்தர். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் த 4-lobed ஸ்ட்ரக்சர். சரியா? இதான் நம்ம அதில் பார்த்தது. சரி, நம்ம அடுத்து நம்ம இதில் பார்க்க வேண்டிய இன்னும் வேறு 2 பாயிண்ட் என்னென்னா, இந்த ஸ்டேஜஸ் இன்வால்வ் நடக்கும்போது இந்த ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் உருவாகும் போது எது உருவாகுதுன்னா 2 பொலீனியம் உருவாகுது அல்லது பொலீனியம் உருவாகுது. இதுக்குள்ளே தான் இந்த செல் இருக்குது. இந்த 2 பொலீனியமும் இதில் கிளிப் வச்ச மாதிரி இந்த கார்பஸ்குலம் மூலமாக அட்டாச் ஆகப்படுது. 2 பொலீனியா உருவாகுது, அதுக்குள்ள மைக்ரோஸ்போர் காணப்படுது. இது ரெண்டுமே எப்படி அமைப்பு எப்படி எப்படி காணப்படும்னா, ஒரு 2 சேர்ந்து ஒரு கிளிப் வச்சு மாட்டின மாதிரி இருக்குது. இந்த கிளிப் மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் பேர் கார்பஸ்குலம். மொத்தத்தில் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கும்போது இன்வெர்டட் ஒய் ஷேப்பில் இருக்குது, தலைகீழான ஒய் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா ரெட்டினாக்குலம்னு பேர். சரியா? அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாரு. The stages involved in the formation of haploid microspores from diploid microspore mother cell through meiosis is called microsporogenesis. In some plants, all the microspore in the microsporangium remain held together called pollinia. இதில் அவ்வளோ மைக்ரோஸ்போர் செல்ஸும் உள்ளுக்கே ஹெல்ட் ஆகிருக்குது. இதுக்கு பேர் பொலீனியம். 2 நம்ம சேர்ந்து சொல்லுவோம் பொலீனியா. இதில் இந்த பொலீனியா அட்டாச், இந்த 2 பொலீனியமும் இதுவும் அட்டாச்ட் பை மீன்ஸ் ஆஃப் கார்பஸ்குலம். இப்போ இந்த மொத்த அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு இன்வெர்டட் ஒய் ஷேப்பில் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபிலமெண்ட் thread-like part arising from each pollinium is called retinaculum. The whole structure நம்ம சொல்கிறது டிரான்ஸ்லேட்டர்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இது அது 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் டிரான்ஸ்லேட்டர்னு கேட்கலாம், வாட் இஸ் ரெட்டினாகுலம் கேட்கலாம், வாட் இஸ் கார்பஸ்குலம் கேட்கலாம், வாட் இஸ் பொலீனியா, வாட் ஆர் பொலீனியா கேட்கலாம், வாட் இஸ் மென் பை மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் கேட்கலாம். சரியா? சரி, இப்போ இதே தான் நம்ம அந்த டயக்ராம் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட டயக்ராத்தை பாரு. anther primordial cells, இது மாஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்பில் இதில்
டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுது. இந்த இதுக்கு பேர் ஆர்கிஸ்போரியல் செல். இதில் பார்த்தா 2 விதமான செல்ஸ் உருவாகிருக்குது. பரைட்டல் செல், ஸ்போரோஜெனிசிஸ் செல் உருவாகுது. இந்த அமைப்பு மொத்தத்தில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக 4 லோப்டு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்தாப்புல இதில் நம்ம பார்த்தோம், இந்த பரைட்டல் செல் வந்து டிவைட் ஆகி ஆன்டிக்ளைனல் பெரிக்ளைனல் டிவிஷன் நடக்கிறதுனால இது வந்து ஆந்தர் வாலை உருவாக்குது. இந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் வந்து போலன் கிரைன்ஸ் உருவாக்க நம்ம பார்க்குறோம். அதான் இதில் காட்டப்பட்டிருக்கு. இது ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் போலன் கிரைனாக டெவலப் ஆகுது. இந்த பரைட்டல் செல்ஸ் வந்து அந்த ஆந்தர் வாலை உருவாக்குது. ஆந்தர் வால் உருவாகிறதுனால ஆந்தர் வாலில் எதில் இருக்கும்? எபிடமிஸ் இருக்கும், எண்டோதீசியம் இருக்கும், மிடில் லேயர் இருக்கும், டேபிட்டம் இருக்கும். சரியா? இப்போ அதனுடைய இந்த செல்ஸும் இந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸும் மியாசிஸ் டிவிஷன் நடக்கிறதுனால போலன் டெட்ராய்டு ஃபார்ம் ஆகுது. சரியா? இது ஃபுல்லி மெச்சூர்டான ஆகும்போது இதில் ஒரு ஸ்ட்ரோமியம் வந்து வீக் ஆகி பிரேக் ஆகி இந்த போலன் கிரைன்ஸை ரிலீஸ் பண்ணிடும், அல்லது இந்த மைக்ரோஸ்போர்ஸை ரிலீஸ் பண்ணிடும். அதில் பிரேக் ஆகிறதால டெஹிசன் ஆகக்கூடிய ரீஜன் வந்து எதுன்னா இந்த ஸ்ட்ரோமியம். இந்த ரீஜனில் தான் அது வந்து என்ன செய்யும், அந்த போலன் கிரைன்ஸ் வந்து வெளியே வரக்கூடிய பகுதி. இதில் காட்டியிருக்கிறாங்க. இதில் இந்த ஸ்ட்ரோமிய ரீஜன் பிரேக் ஆகி இந்த போலன் கிரைன்ஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ அதில் உள்ளதை பார்ப்போம். இப்போ ஒரு TSF ஆந்தர் ஹஸ் 3 மெயின் ஸ்ட்ரக்சர். இந்த ஆந்தரில் பார்த்தோன்னா ஒரு 3 ரீஜன் இருக்குது. என்னதுலான்னு பார்த்தோன்னா வெளியில் ஆந்தர் வால், அடுத்து உள்ளுக்கு ஆந்தர் கேவிட்டி, 3வது கனெக்டிவ். ஆந்தர் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆந்தர் கேவிட்டி, இந்த கனெக்டிவ். சரியா? இது 3 தான் ஒரு மெச்சூர் ஆந்தரில் காணப்படும். இந்த ஆந்தர் வால் நம்ம சொல்லும்போது என்னெல்லாம் இருக்குது? அதில் அவுட்டர் மோஸ்ட் எபிடமிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், கடைசியாக டேபிட்டம். அதில் கொடுத்துருக்கு எபிடமிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டேபிட்டம். ஆந்தர் கேவிட்டி நம்ம சொல்லும்போது இதுக்குள்ளுக்கு என்ன இருக்குது? மைக்ரோஸ்போர்ஸ். அந்த மைக்ரோஸ்போர்ஸ் தான் எதை டெவலப் ஆகுது? போலன் கிரைனை டெவலப் ஆகுது. அடுத்தது கனெக்டிவ். இந்த கனெக்டிவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வாஸ்குலர் டிஷ்யூ, ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். அப்போ இந்த ஜைலம் ஃப்ளோயமும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் முக்கியம். ஜைலம் டிரான்ஸ்போர்ட் வாட்டர், ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதனுடைய க்ரோத்துக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஜைலம் எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா வாட்டர் இதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. சரியா? சரி, அந்த ஆந்தர் வாலை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஆந்தர் வால் நம்ம பார்த்தோம்னா அதில் 4 ரீஜன் பார்த்தோம். எபிடமிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டேபிட்டம். இந்த எபிடமிஸில் இட் இஸ் சிங்கிள் லேயர். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். எண்டோதீசியம் இட் இஸ் ஜென்ரலி சிங்கிள் லேயர், ரேப்பிட்லி எலாங்கேட்டட் செல்ஸ். இதனோட ஃபங்க்ஷன் என்னன்னா த்ரூ ஸ்ட்ரோமியம் போலன் கிரைன்ஸ் ஆர் ரிலீஸ்ட். இதில் இருக்கக்கூடிய வீக்கான செல்ஸ் டிஸ்இன்டெகிரேட் பிரேக் டவுன் ஆகிறதுனால ஸ்ட்ரோமியம் அதில் ஒரு சின்ன ஓப்பனிங் உருவாகி அதன் மூலமாக போலன் கிரைன்ஸ் ரிலீஸ் ஆகுது. மிடில் லேயர், இந்த மிடில் லேயர் வந்து 2 or 3 லேயர்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் டு த எண்டோதீசியம் கான்ஸ்டியூட் த மிடில் லேயர். தே டிஸ்இன்டெகிரேட் டியூரிங் மெச்சூரிட்டி. இது மெச்சூர் ஃபுல்லாக அந்த ஆந்தர் வால் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகும்போது இது டிஸ்இன்டெகிரேட் பிரேக் டவுன் ஆகிடும். கடைசியாக வந்து டேபிட்டம் ரீஜன். இந்த டேபிட்டம் ரீஜன் ஒரு முக்கியமானது. இது வந்து 3 மார்க்லேயும் அல்லது 2 மார்க்கில் கேட்கப்படலாம், 5 மார்க்கில் கூட கேட்கலாம். டேபிட்டம் லேயர், டேபிட்டம் லேயருக்கு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இட் நரிஷஸ் த டெவலப்பிங் போலன் கிரைன்ஸ் அல்லது ஸ்போரோஜியனஸ் டிஷ்யூ. இதனுடைய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னது? இட் நரிஷஸ் த டெவலப்பிங் ஸ்போரோஜியனஸ் டிஷ்யூ, மைக்ரோஸ்கோப் மதர் செல்ஸ் அண்ட் மைக்ரோஸ்போர்ஸ். இந்த மைக்ரோஸ்போர்ஸ் தான் நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம்? போலன் கிரைன்ஸ் நம்ம சொல்கிறோம். அடுத்தது இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த வால் மெட்டீரியல்ஸ். இது வந்து இந்த டேபிட்டம் என்ன செய்யுதுன்னா சில வால் மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணுது. என்னதெல்லாம்? ஸ்போரோ போலானின், அடுத்தது போலன் கிட், அடுத்தது ட்ரைஃபைன் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தட் கண்ட்ரோல் இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன். இது ஒரு முக்கியமான ஈவெண்ட். இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டிக்மாவில் வந்து இப்போ இந்த படத்தை பார்ப்போமே,
இதில் பார்த்தோம்னா இந்த ஸ்டிக்மா வந்து நிறைய விதமான போலன் கிரைன்ஸை ரிசீவ் பண்ணும். இப்போ இதை வந்து கோவா ட்ரீன்னு வச்சுக்கோ. கோவா ட்ரீயில் உள்ள ஒரு ஸ்டிக்மான்னு வச்சுக்கோ. கைனீசியத்தில் ஒரு ஸ்டிக்மா ரீஜன். அந்த கோவா ட்ரீயில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா வந்து ஒரே விதமான கோவா ட்ரீயில் உள்ள போலன் கிரைன்ஸ் தான் ரிசீவ் பண்ணுமா, வெவ்வேறு விதமான போலன் கிரைன்ஸை ரிசீவ் பண்ணுமா? thousands ஆஃப் போலன் கிரைன்ஸ் இது ரிசீவ் பண்ணோம். அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கலாம். மேங்கோ ட்ரீயில் உள்ள போலன் கிரைன்ஸ் இருக்கலாம். அதுக்கடுத்தாப்புல கோகனட் ட்ரீஸில் உள்ள போலன் கிரைன்ஸ் இருக்கலாம். அதுக்கடுத்தாப்புல சில வேற செடிகளில் உள்ள போலன் கிரைன்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் கோவா ட்ரீயில் உள்ள போலன் கிரைன்ஸ் இருக்கலாம். அப்போ இதில் வந்து எது மட்டும்தான் இந்த போலன் கிரைன் போலன் டியூப் டெவலப் ஆகி இங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கும்னா சேம் வெரைட்டினா மட்டும்தான் நடக்கும். மீதி உள்ள போலன் டியூப் வந்து இதில் குரோ ஆகாது. அப்போ இது கோவா ட்ரீயில் உள்ள கைனீசியம்னா அதில் உள்ள ஸ்டிக்மாவில் எந்த போலன் கிரைன்ஸ் வந்தாலும் எந்த போலன் கிரைன்ஸ் மட்டும்தான் இதில் குரோ ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்கும். கோவா ட்ரீயில் உள்ள மட்டும்தான் நடக்கும். மற்ற மரங்கள்லேருந்து வரக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து இதில் ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாது. அதான் அதில் இன்கம்பேட்டபிலிட்டி நம்ம சொல்கிறது. சரியா? அதான் இதில் கொடுத்துருக்குது. இந்த வால் மெட்டீரியல்ஸில் ஆட் பண்ணக்கூடிய ஸ்போரோபொலானின், போலன் கிட், ட்ரைஃபைன் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அது எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு டேபிட்டத்தோட அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா இதுதான் ஃபெர்டிலிட்டியை ஸ்டெரிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த டேபிட்டல் ரீஜன் ஆஃப் த மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன் கிரைன்ஸ். சரி, இப்போ அதே டேபிட்டல் ரீஜன் தான் நம்ம பார்க்குறோம். இந்த டேபிட்டல் ரீஜனில் வந்து ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா செக்ரீட்டரி டேபிட்டம், ரெண்டாவதுக்கு பேர் இன்வேசிவ் டேபிட்டம். அப்போ இந்த டேபிட்டத்தில் ரெண்டு விதம் இருக்குது, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டேபிட்டம் இருக்குது. ஒன்று வந்து செக்ரீட்டரி டேபிட்டம், ரெண்டாவது இன்வேசிவ் டேபிட்டம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேபிட்டம் அதில் நம்ம சில ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஆனால் இதை திரும்ப தனியாக நம்ம பார்த்தோம்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர். இது வந்து இட் சப்ளைஸ் இந்த டேபிட்டம் சப்ளைஸ் நியூட்ரிஷன் டு த growing pollen grains அல்ல மைக்ரோஸ்போர்ஸ். அடுத்தது இட் கான்ட்ரிபியூட்ஸ் ஸ்போரோபொலானின் plays an important role in pollen wall formation. அடுத்தது எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் ரெஸ்பான்சிவ் ஃபார் ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்டிக்மா. இதுவும் அதே தான், அந்த இன்கம்பேட்டிபிலிட்டி தான். இப்போ இந்த போலன் கிரைன் நம்ம பார்த்தோம்னா இதான் போலன் கிரைனோட ஸ்ட்ரக்சர், மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். இதில் ரெண்டு ரீஜன் இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் ரீஜனுக்கு பேர் எக்ஸைன், இன்னர் ஒன்றுக்கு பேர் இன்டைன். அடுத்து இதில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கு சைட்டோபிளாசம் இருக்குது. இதுதான் ஒரு போலன் கிரைன் அல்ல மைக்ரோஸ்போர். இப்போ இந்த போலன் கிரைன் உள்ள வெளியில் உள்ள லேயருக்கு பேர் எக்ஸைன். இந்த எக்ஸைன் வந்து ரெகுலராக இல்லை. சில இடத்துல ஃபரோ மாதிரி இருக்குது, சில இடத்துல ரிட்ஜஸாக காணப்படுது, இப்படி இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. ஆனால் இன்டைனை பாரு ரெகுலர் ஷேப்பில் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். எக்ஸைன் வந்து ரஃபாக இருக்குது. இந்த எக்ஸைனில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னா போலன் போர். சரியா? இதில் ஒரு போர் இருக்கும். சரியா? சரி, இப்போ இந்த போலன் கிரைன் வந்து ஒரு ராங்கான பிளான்ட்ல, இப்போ கோவா ட்ரீயில் உள்ள போலன் கிரைன் வேற ஏதாவது ஒரு மரத்தில் போய் இருந்ததுன்னா ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு எக்ஸைனும் ஒரு காரணம். நம்ம அதில் ஸ்டிக்மாவில் பார்த்தோம். இப்போ எக்ஸைனும் அதில் ஒரு இது, எக்ஸைனில் உள்ள ப்ரோட்டீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிஜெக்ஷன், ஸ்டிக்மாவில் உள்ளது இன்கம்பேட்டிபிலிட்டி ஆகக்கூடியது. சரியா? இப்போ அடுத்த ஆந்தர் கேவிட்டி. இப்போ ஆந்தருக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஆந்தர் கேவிட்டி. இட் இஸ் ஃபில்ட் வித் மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன் கிரைன்ஸ். மூணாவது ஸ்ட்ரக்சர் என்னன்னா கனெக்டிவ். இந்த கனெக்டிவ் தான் நம்ம பார்த்தோம், வாஸ்குலர் டிஷ்யூ. அதில் என்ன இருக்குது? சைலம், ஃப்ளோயம். சைலம் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இன்னும் அடுத்து என்னென்னா மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரைன்ஸ். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம இப்போ பார்த்தது அதே தான். ரெண்டு லேயர் இருக்குது. வெளி லேயருக்கு பேர் எக்ஸைன், இன்னர் லேயருக்கு பேர் இன்டைன். எக்ஸைன் வந்து ரஃபாக இருக்குது, இன்டைன் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. எக்ஸைன் வந்து இர்ரெகுலர் ஷேப்,
இன்டைன் வந்து ரெகுலர் ஷேப், உள்ளுக்கு அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது. சரியா? இதே தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னால் பார்த்தா எப்படி போலன் கிரைன்ஸ் டெவலப் ஆகுங்கிற இதை சைடில் கொடுத்துருக்குறேன். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் டிவைட் ஆகி மியாசிஸ்னால் மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு உருவாக்குது. இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு வந்து மைக்ரோஸ்போர்ஸ் உருவாக்குது. அது எப்படி டெவலப் ஆகுனா போலன் கிரைன்ஸ் மாறுது. இதில் மைக்ரோஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு 2 sets of chromosome. அது மியாசிஸ்னால் மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு செல் உருவாகுது. இந்த நேரத்தில் நினச்சதுனா குரோமோசோம் நம்பர் இஸ் ரெடியூஸ் டு ஆஃப், அதாவது 2n நம்பர் டிப்ளாய்டு நம்பர் வந்து ஹெப்ளாய்டாக மாறிடுது. ஒருவேளை இதில் 10 குரோமோசோம்ஸ் இருந்தால் இதில் 5ஆக மாறுது. அதுக்கப்புறம் இதுலேயும் 5ஆக இருக்குது, இதுலேயும் 5ஆக இருக்குது. சரியா? இதுதான் அந்த போலன் கிரைன் டெவலப்மெண்ட்டாக காட்டியிருக்கிறேன். இது புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட டயக்ராம். இதில் வந்து நம்ம முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டிய ஏபிசிடி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த 4 லோப், அதான் ஒரு ஆந்தர். இந்த ஆந்தருடைய இதில் போலன் கிரைன்ஸ், அந்த போலன் கிரைன்ஸில் எக்ஸைன் இருக்குது, இன்டைன் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. இதில் அந்த ஜெர்ம் போர் இருக்குது, இதுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்குது. அப்போது போலன் கிரைனில் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸைன் இருக்குது, இன்டைன் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, ஜெர்ம் போர் இருக்குது. இதுக்கப்புறம் க்ரோ ஆகும்போது இதுக்குள்ள வேக்யூல் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் டிவைட் ஆகுது. அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகி 2 செல் உள்ளுக்க ஃபார்ம் ஆகுது. ஒரு செல்லுக்கு பேர் வெஜிடேட்டிவ் செல், லார்ஜர் இன் அமௌண்ட். செகண்ட் செல்லுக்கு பேர் ஜெனரேட்டிவ் செல். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், இதில் போலன் டியூப் இருக்குது, டியூப் நியூக்ளியஸ் இருக்குது. இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்டை உருவாக்கும். அப்போ இதுக்கப்புறமும் ஒரு டிவிஷன் இருக்குது. ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி 2 மேல் நியூக்ளியஸ் இருக்குது. இந்த டியூப் நியூக்ளியஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த டியூப் நியூக்ளியஸுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா growth of the pollen tube. It controls the growth of the pollen tube. அதான் அந்த டியூப் நியூக்ளியஸ். இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி 2 மேல் நியூக்ளியை ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு பேர் என்ன? மேல் கேமிட்ஸ். அப்போ பிளான்ட்டில் மேல் கேமிட்டுங்கிற இதுதான். அந்த மேல் கேமிட் எதுக்குள்ளே இருக்குது? போலன் கிரைனுக்குள்ளே இருக்குது. சரியா? இப்போ இருக்கிற ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் நம்ம பார்க்கணும். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் நம்ம பார்க்குறோன்னா அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு பேர் கைனோசியம். அந்த கைனோசியத்தோட இன்னொரு பேர் என்னென்னா கார்பல். இன்னொரு நேம் என்னென்னா பிஸ்டில். அப்போ பிஸ்டில்னாலும் கார்பல்னாலும் கைனோசியனாலும் சேம் தான். இப்போ இந்த கைனோசியாவில் ஒரு கார்பல் அல்ல ஒரு பிஸ்டிலோட ஜெனரல் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதில் 3 பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்டிக்மா, 2வது ஸ்டைல், 3வது ஓவரி. சரியா? அப்போது ஒரு பிஸ்டிலில் 3 ரீஜன் இருக்குது. ஃபஸ்ட் ரீஜனுக்கு பேர் ஸ்டிக்மா, செகண்ட் ரீஜனுக்கு பேர் ஸ்டைல், தேர்ட் ரீஜனுக்கு பேர் ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளே தான் ஓவியூல் இருக்குது. இந்த ஓவியலுக்கு பேர் தான் மெகாஸ்போர்னு பேர். போலன் கிரைனை மைக்ரோஸ்போர்னு படிக்கிறோம், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ். இதை வந்து மைக்ரோஸ்போர்னு படிக்கிறோம், இதை வந்து மெகாஸ்போர் நம்ம படிக்கிறோம். இந்த மெகாஸ்போர் அந்த ஓவியூல் இதான் இந்த ரீஜன் இவ்வளவும் ஓவியூல் தான். இந்த ஓவரிக்குள்ளே உள்ள இவ்வளோ ரீஜனும் ஓவியூல் தான், இவ்வளோ ஓவியூல் தான். இதுக்குள்ளுக்கு இருக்குல்ல இந்த லைட் கலர் ஆரஞ்சு, இந்த 2 ரீஜன் இது முழுவதும் எம்ப்ரியோ சாக்குன்னு பேர். அப்போ எம்ப்ரியோ சாக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் ஓவியூல், என்டையர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஓவரி. அதுக்கு இதுக்கு பேர் ஸ்டைல், இதுக்கு பேர் ஸ்டிக்மா. அதுக்கு இதில் அந்த மேல் கேமிட் நம்ம சொன்னோம். இதான் அந்த 2 மேல் கேமிட். சாரி இது 2 ஃபீமேல் நியூக்ளியை, போலார் நியூக்ளியை. இது வந்து மிடில் இருக்கக்கூடியது எக் செல், 2 சைட்லேயும் இருக்கக்கூடியதுக்கு பேர் சினர்ஜிட்ஸ். இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் சினர்ஜிட். இந்த மிடில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் எக் செல். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 3 செல்லுக்கு பேர் ஆன்டிபோடல்ஸ். சரியா? இப்போ இந்த 2 போலார் நியூக்ளியையும் இந்த எக் செல்லையும் சேர்த்து தான் என்னென்னா ஃபீமேல் கேமெட் நம்ம சொல்கிறோம். அதுக்காக இந்த ஓவியூவில் சுற்றி இருக்கக்கூடிய அல்லது இந்த எம்ப்ரியோசாக்கை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் இன்டெகுமெண்ட்ஸ். பொதுவாக இன்டெகுமெண்ட்ஸ் இதில் வந்து டபுள் லேயராக இருக்கும், அவுட்டர் அண்ட் இன்னர்.
இன்டெக்மெண்ட்ஸாக 2 இதாக இருக்கும். சரியா? இந்த பகுதிக்கு பேர் தான் எம்ப்ரியோ சாக். இந்த எம்ப்ரியோ சாக்கை தான் இதில் கொடுக்குறாங்க பாரு. இந்த எம்ப்ரியோ சாக்கில் மேலே 3 செல் இருக்குது. இந்த இடத்துல மேலே 3, இந்த இதுக்கு பேர் ஆன்டிபோடல்ஸ். அதுக்கடுத்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2க்கு பேர் போலார் நியூக்ளியை. அந்த போலார் நியூக்ளியை இதை இருக்கிற இது எக்கு. இந்த போலார் நியூக்ளியையும் இந்த எக்கையும் 2ஐயும் சேர்ந்து நம்ம சொல்கிறது ஃபீமேல் கேமிட்ஸ். இந்த எக்குக்கு 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்லுக்கு பேர் சினர்ஜிஸ். அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ். சரியா? இதே தான் நம்ம வேகமாக அதே இதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அல்ல கைனீசியம் கார்பல் அல்ல பிஸ்டில் பார்த்தோம்னா ஒரே ஒரு கார்பல் அல்ல ஒரே ஒரு பிஸ்டில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் மானோ கார்புலரி. நிறைய ஒன்றுக்கு மேலே இருந்தாச்சுன்னா அதுக்கு பேர் மல்டி கார்புலரி. ஒரே ஒரு கார்பல் ஒரு பூவில் ஒரே ஒரு கார்பல் இருக்குதுன்னா அதுக்கு பேர் மானோ கார்புலரி ஃப்ளவர். அதில் நிறைய கார்பல் இருந்ததுன்னா மோர் தென் 1 இருந்ததுன்னா அதுக்கு பேர் மல்டி கார்புலரி. அதுக்கு கைனீசியம் மேபி சின்கார்பல்ஸ். இது இங்கே படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த இந்த கார்பல்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தால் ஜாயிண்டாக இருந்தால் ஃபியூஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் சின்கார்பல்ஸ். தனித்தனியாக இருந்தால் அப்போ கார்பல்ஸ். நீ படித்த ஞாபகம் இருக்கா? பாலிபெட்டாலஸ், கேமோபெட்டாலஸ். பாலிபெட்டாலஸ்னால் தனித்தனியாக இருக்கும், பெட்டல்ஸ் தனித்தனியாக இருக்கும். கேமோபெட்டாலஸ்னால் பெட்டல்ஸ் யுனைட்டாக இருந்தால் அதுக்கு பேர் கேமோ பெட்டாலஸ் அல்ல கேமோசெப்பாலஸ். இதில் எல்லாம் ஜாயினாக கார்பல்ஸ் எல்லாம் ஜாயினாக இருந்தால் அதுக்கு பேர் சின்கார்பஸ். தனித்தனியாக இருந்தால் கார்பல்ஸ் தனித்தனியாக இருந்தால் அதுக்கு பேர் அப்போ கார்பஸ். இதே நான் முந்தி பார்த்தது கார்பலில் 3 ரீஜன் இருக்குது. ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. ஓவரியோட ஃபங்க்ஷன் இஸ் அ பேசிக் ரீஜன் வேர் ஓவியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸ்டைல் a long slender tube. ஸ்டிக்மா ரிசீவ்ஸ் pollen grain. அதான் அதோட ஃபங்க்ஷன். ஓவரிக்குள்ளே நம்ம பொதுவாக பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, இப்போ இதில் பார்த்தோன்னா ஓவரிக்குள்ளே என்ன இருக்குது? லாக்யூல் இருக்குது. இந்த ஓவரிக்குள்ளே லாக்யூல் இருக்குது, ஓவியூல் இருக்குது, எம்ப்ரியோ சாக் இருக்குது. இதான் அதில் இருக்குது. இதில் போட்டிருக்கு. நான் ஓவரி என்க்ளோசஸ் ஒன் ஆர் மோர் கேவிட்டிஸ் கால்டு லாக்யூல். அதுக்கு பிளாசண்டா இருக்குது which connects the ovule to the ovary. அடுத்து the number of ovules in the ovary may be 1. எக்ஸாம்பிள் மேங்கோ. மேங்கோவில் ஒரு சீடு தான் இருக்கும். ரைஸ் இதில் எத்தனை ஓவியூல் இருக்குது? ஒரே ஒரு ஓவியூல் இருக்குது. நிறைய ஓவியூல் இருக்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் எது கொடுத்துருக்கு? பப்பாயா, வாட்டர்மெலன். அதிலெல்லாம் நிறைய ஓவியூல் இருக்கும். சரியா? இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் நம்ம குயிக்காக பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தோன்னா ஸ்டிக்மா, இட் ரிசீவ்ஸ் pollen grain, இது ஸ்டைல், இது ஓவரி. இந்த முழு ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஓவரி. சரியா? முதல்ல இதில் பார்ப்போமா? இந்த ஓவரியில் இதுக்கு பேர் எம்ப்ரியோ சாக். இந்த பகுதிக்கு பேர் ஓவியூல். இந்த எம்ப்ரியோ சாக்கை சுற்றி 2 லேயர் இருக்குது. இது இன்னர் இன்டெக்மெண்ட், இது அவுட்டர் இன்டெக்மெண்ட். இந்த 2 லேயருக்கு பேர் இன்டெக்மெண்ட். இந்த சைடில் இந்த 2 இன்டெக்மெண்ட்டும் ஒரு இடத்துல இல்லாமல் இருக்குது. அதுக்கு பேர் மைக்ரோபைல். இதுக்கு நேர ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் சலசா. இந்த சலசா ரீஜன் சேரக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் ஃபியூனிக்கல். இந்த ஃபியூனிக்கில் உள்ள சைடில் உள்ள பகுதிக்கு இந்த பகுதிக்கு பேர் ரஃபே. இந்த பகுதிக்கு பேர் ரஃபே. இப்போ இதில் பார்ப்போம். இதில் அதே தான் ஸ்டிக்மா, ஸ்டைல். இது கம்ப்ளீட்டாக இதுக்கு பேர் ஓவரி, இதுக்கு பேர் எம்ப்ரியோ சாக். இந்த கொடுத்துருக்கு எம்ப்ரியோ சாக். அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் ஓவியூல், இதுக்கு பேர் லாக்யூல். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு பேர் மைக்ரோபைல். இந்த மைக்ரோபைல் மூலமாக தான் இந்த pollen grain உள்ளுக்கு போகிறது. அந்த pollen grainல உள்ள நியூக்ளியஸ் போகுது. இது pollen grain, pollen tube. இந்த pollen tube அந்த மைக்ரோபைல் ரீஜன் வழியாக உள்ளுக்கு போய் அந்த மேல் கேமிட்டை ரிலீஸ் பண்ணுது. சரியா? இப்போ இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த டபுள் லேயர், இந்த டபுள் லேயருக்கு பேர் இன்டெக்மெண்ட். இன்டெக்மெண்ட்டில் அந்த இன்டெக்மெண்ட் இல்லாத ரீஜனுக்கு பேர் மைக்ரோபைல். அதுக்கு ஆப்போசிட் சைடுக்கு பேர் சலசா. அந்த சலசாவோட இணைந்து இருக்கக்கூடிய இது ஓவரி. இந்த ஓவரியில் இந்த சேரக்கூடிய பகுதிக்கு பேர் பிளாசண்டா. ஓவியூவில் இந்த ஓவரியோட சேர்க்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் ஃபியூனிக்கல் பிளாசன்டேஷன்.
சரியா? இதில் இந்த பகுதிக்கு பேர் ரஃபே, பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். சரியா? இதுதான் ஒரு கைனோசியத்தோட ஸ்ட்ரக்சர் அல்லது கார்பல் அல்லது பிஸ்டலோட ஸ்ட்ரக்சர். இதில் பார்ப்போம். ஃபியூனிகுலஸ் அல்லது ஃபியூனிகுலர் அட்டாச்சஸ் ஓவியூல் டு த பிளாசண்டா, ஹைலம், பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபியூனிக்கல் டு த ஓவியூல். நியூசெல்லஸ், ஓவியூல் இஸ் மேட் அப் ஆஃப், இந்த ஓவியூலுக்குள்ள என்ன நியூசெல்லஸ். இந்த நியூசெல்லஸ் தான் இதனுடைய க்ரோத்துக்கு நரிஷ் பண்ணுது. அப்போ இந்த ஃபீமேல் கேமிட்டை நரிஷ் பண்ணக்கூடியது எதுனா நியூசெல்லஸ். இதுக்குள்ளே தான் இருக்குது நியூசெல்லஸ். இந்த போட்டுக்கலாம் நியூசெல்லஸ், இதுக்குள்ளே இது சப்ளை பண்ணுது. அதான் இதில் கொடுத்துருக்கு. நியூசெல்லஸ் ஓவியூல் இஸ் மேட் அப் ஆஃப் சென்ட்ரல் மாஸ் ஆஃப் parenchymatous tissue called nucellus which has large reserve food materials. The nucellus enveloped by one or two protective coverings called integuments. அதான் சொல்ல, இந்த இன்டெகுமெண்ட்ஸில் வெளியில் உள்ளதுக்கு அவுட்டர் இன்டெகுமெண்ட்ஸ், உள்ளே உள்ளதுக்கு பேர் இன்னர் இன்டெகுமெண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ரீஜன் வேர் த நியூசெல்லஸ், இன்டெகுமெண்ட் அண்ட் ஃபியூனிக்கல் வேர் தே மீட் இஸ் கால்டு சலசா. அப்போ இந்த சலசா ரீஜன்கிறதுல இதெல்லாம் சேரக்கூடிய பகுதி நியூசெல்லஸ், இன்டெகுமெண்ட், அதுக்கப்புறம் ஃபியூனிக்கல். இந்த ஃபியூனிக்கல், நியூசெல்லஸ், அது இன்டெகுமெண்ட், இது எல்லாம் சேர்ந்த இந்த பகுதி தான் சலசா. அதாவது அது எதில் பொதுவாக நம்ம மார்க் பண்ணுறோன்னா மைக்ரோபயலுக்கு ஆப்போசிட் சைடில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? இன்னும் அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் மெகாஸ்பொராஞ்சியம். இந்த மெகாஸ்பொராஞ்சியத்தை நம்ம பார்த்தோன்னா அதே தான், நம்ம இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தோம் அதே தான். த பாடி ஆஃப் த ஓவியூல் ஃபியூசஸ் வித் த ஃபியூனிக்கல் இந்த ரீஜன் கால்ட் ஹைலம். அதுக்கு ஓவியூலுக்குள்ளே இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் டிஷ்யூக்கு பேர் நியூசெல்லஸ். அதுக்கப்புறம் அந்த ஓவியூலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கோட், ரெண்டு லேயருக்கு பேர் இன்டெகுமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ரீஜனில் அந்த இன்டெகுமெண்ட் இல்லாமல் இருக்கும், அதுக்கு பேர் மைக்ரோபயல். இது வழியாக தான் போலன் டியூப் உள்ளே என்ட்ராகிறது, ஓவியூலுக்குள்ளே அல்ல எம்ப்ரியோ சாக்குள்ளே என்ட்ராகிறது. அதனுடைய மைக்ரோபயலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் சலசா. அடுத்தது அந்த ஓவியூல் பகுதி இன்னர்மோஸ்ட் ரீஜன், அங்கே தான் ஃபீமேல் கேமிட் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் எம்ப்ரியோ சாக். அப்போ எம்ப்ரியோ சாக்குள்ளே தான் மெகாஸ்போர் மதர் செல் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அதில் எம்ப்ரியோ சாக் இஸ் எம்பெடட் இன் த மைக்ரோபைலார் ரீஜன் ஆஃப் த நியூசெல்லஸ். அப்போ இதுக்கு முன்னால் உள்ள அதே தான் நம்ம இதில் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரக்சரில் உள்ளதான் நம்ம பார்க்குறோம். இதுதான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதனுடைய கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டை அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க்கு கொடுக்குறேன், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இன்றைக்குள்ள ஒர்க்கு, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்ன அந்த டயக்ராம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஒரு நோட் ஒன்றை போன வருஷத்தில் இருக்கக்கூடிய நோட்டை வச்சுக்கோ, அல்லது ஒரு நோட்டை நீ வாங்கிக்கோ. இதுக்கு நீ கடைக்கு போகாத, நீ கடைக்கு உங்கள் பேரண்ட் போகும்போது அவங்கள்ட்ட ஒரு நோட் வாங்கிட்டு வர சொல்லு. உன்னுடைய பேரண்ட் கடைக்கு போகும்போது நோட் வாங்கிட்டு வர சொல்லி, நீ இதுக்குன்னு போக வேண்டாம். வெளியில் போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. சரியா? நீ டயக்ராம் என்னதெல்லாம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி நீ அந்த படத்தை பார்த்துட்டு படத்தை வரைஞ்சிக்கோ. ஆனால் லேபிள் பண்ணும்போது புத்தகத்தை பார்க்காத. அது ஏபிசிடின்னு போட்டிருக்கோ, அதில் இந்த லேபிளிங்கை நீ வேகமாக பண்ணிடு. எந்த பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் பேஜ் 7ல் அந்த மெச்சூர் ஸ்டேமன் இருக்குது. அடுத்த பேஜ் 10 அதில் அந்த மெகாஸ்போர் இருக்குது. எவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் 2-3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பேஜ் 27ல் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 21 25 வரைக்கும், அதுக்கு 40th கொஸ்டின் முடிச்சிடும். சரியா? இதுகளை கிளியராக அவனுடைய நோட்டில் டேட்டை போட்டு இந்த ஒர்க்கை முடிச்சு வச்சிரு. எனக்கு நான் ஒரு நாள் அனுப்ப சொல்லும்போது அனுப்பிடு. அது ஒரு வேளை சில நேரத்தில் நமக்கு அது மார்க்காக கூட தேவைப்படலாம். சரியா? இது அன்னன்னைக்குள்ளே ஒர்க்கை முடிச்சிரு. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இதை நான் செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு தனி ஒரு இது ஓப்பன் பண்ண நமக்கு வாட்ஸ்அப் தனியாக ஒன்று இது பண்ணி அதில் உனக்கு முடித்து உன்னுடைய பேரில் அட்டாச்மெண்ட் ஃபைல் நீ அனுப்பினாலும் என்னுடைய இமெயிலுக்கு அனுப்புறதுக்கு நான் உனக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.